உலகத்திலேயே எந்த ஒரு முட்டாளும் செய்ய துணியாத ஒரு விஷயத்தை இந்த மாயா செஞ்சுக்கிட்டு இருக்கா. வழக்கமா லட்சமா பணம் கொடுத்துதான் மற்ற எல்லாரையும் அடிமைப்படுத்தி தான் சொல்ற வேலைகளை செய்ய வைப்பா. இப்போ எதுக்காக இந்த பிரச்சனையில அவளே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சான்னு தெரியல. எல்லாரும் தனக்கு துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொடுக்கற காசெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்மளையே காட்டி கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னு பயந்து போய் அவளே இந்த ஒரு காரியத்தை செய்ய இறங்கிட்டாளான்னு தெரியல. ஆனா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்றத மாயா போக போக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு காரணம் அவ கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில நம்ம ஹீரோ விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல அவளுக்காக காத்திருந்தது தான். நம்ம ஹீரோ விக்ரமுக்கும் காசியை தேடி வேற யாராவது ஒரு ஆண் தான் வருவாங்க அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா வந்தது ஒரு பெண்மணி அப்படின்னு தெரிஞ்சதுமே விக்ரம் ஷாக் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்ல, வந்தது மாயாதான்னு தெரிஞ்சதும் அவருடைய ஷாக்குக்கு அளவே இல்ல. உனக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக நீ காசியை கொலை பண்ண வந்தன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாரு. விக்ரம் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் மாயா கிட்ட பதிலே கிடையாது. கட்டி போட்டு லாக்அப் குள்ள வச்சு டார்ச்சர் பண்ணா கூட வாயை திறந்து உண்மைகளை சொல்ல மாட்டா. ஏன்னா அப்படி அவர் சொல்லணும்னா கதைகளை முதல்ல இருந்து சொல்லி ஆகணும். ரகுவோட கதையை ஏன் முடிச்சோம் அப்படின்றத தொடங்கி காசியோட கதையை எதுக்காக முடிக்க வந்தன்ற வரைக்கும் விக்ரம் கிட்ட சொல்லி ஆகணும். அவ்வளவு விஷயத்தையும் விக்ரம் கேட்டார்னா அதுக்கப்புறம் வாயால பேச மாட்டாரு. ஓங்கி ஒன்னு அரைஞ்சி வாஷ் ஸ்டேஷனுக்கு தரத்தானே இழுத்துட்டு போய் உட்கார வச்சு எல்லா கேஸையும் தூக்கி அவ தலைமறைய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. இந்த உண்மைகளை விக்ரம் கிட்ட சொல்றதுக்கான தைரியம் மாயாவுக்கு நிச்சயம் கிடையாது. அதுலயும் இனியாவை பத்தி சில விஷயங்களை சொன்னாலே விக்ரம் படு சூடாயிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப மாயாவை காப்பாத்துறதுக்குன்னு வேற யாரும் கிடையாது. ஒண்ணு விஷவள்ளி உள்ள என்ட்ரி கொடுப்பா, அப்படி இல்லைன்னா விஷப்பாம்பு சிவம் உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. சனிப்பணம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கூடவே எல்லா வில்லன் சேர்த்து இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். விக்ரம் கிட்ட எந்த உண்மைகளையும் சொல்ல பயம் இல்லாம தான் விட்டா போதும்னு விக்ரம் பிடிச்சிருந்த கைய உதறிட்டு ஓட ஆரம்பிச்சா மாயா. அவ கெட்ட நேரம் நம்ம ஹீரோ விக்ரம் விரிச்சு வச்சிருந்த வலை எப்படிப்பட்டதுன்னு தெரியாம வசமா வந்து சிக்கிக்கிட்டாலே அவளை சுத்தி நிறைய போலீஸ் ஸ்டீக்கவும் மேற்கொண்டு ஓட முடியாம அப்படியே திகச்சு பண்ணிட்டா. நம்ம ஹீரோ விக்ரமும் மாயாவை கன் பாயிண்ட்ல வச்சு அரெஸ்டும் பண்ணிட்டாரு. எப்படியும் மாயாவை கூட்டிட்டு வந்து லாக்குக்குள்ள வச்சு விசாரிக்க ஆரம்பிப்பாரு. அவ்வளவு சீக்கிரத்துல மாயா வாயை திறந்து எந்த உண்மைகளையும் சொல்ல மாட்டா. அவளால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு விக்ரம குழப்பி இந்த கேஸை விட்டு வெளியே வரணும், தன்னை தவறுதலா விக்ரம் அரெஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு முயற்சிகளை பண்ணுவா. இல்லைன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி விக்ரம் மேல ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அதன் மூலியமா இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவா. நம்ம ஹீரோ விக்ரம் மாயாவை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இவதான் உண்மையான குற்றவாளியா இல்லையான்னு சொல்றதுக்கு நம்ம ஹீரோ விக்ரம் கையில எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இததான் மாயா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க ஆரம்பிப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்தேன், அங்க நான் விக்ரம பார்த்தேன், அவன் திடீர்னு நான் தான் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டான்னு பொய்யா கூட சொல்லுவா. ஏன்னா அவன் சொன்ன விஷயம் விக்ரமுக்கு தெரியும். ஆனா விக்ரமோட சாட்சி கோர்ட்ல செல்லுபடி ஆகாதுன்றது மாயாவுக்கு நல்லாவே தெரியும். மாயா தான் சொன்ன விஷயத்தையே நான் சொல்லல அப்படின்னு விக்ரம் முன்னாடி போய் சொல்லும் போதுதான் விக்ரமுக்கு மாயா மேல சந்தேகம் வர ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் இனியா இன்னும் சீனுக்குள்ள வரல. மாயாவுக்கும் இனியாவுக்கும் ஏற்கனவே நட்பு இருக்குன்ற விஷயமும் அது பின்னாடி பகையா மாறின விஷயமும் விக்ரமுக்கு தெரிய வரும்போது தான் உண்மையான கதையை ஆரம்பிக்குன்னு எனக்கு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.